மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவட மகாமுனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கற்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி வந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, ஞான குருவாகி என் குருநாதர் பட்டினத்தார் சுவாமிகளே, வந்த மக்களுக்கு நல்வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிடணும். மதுரை மாநகர், மதுரை இரும்பு தொழில் செய்யும் மகன், மதுரை மாநகர் இரும்பு தொழில் செய்யும் மகன். ஓய், உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தம்பா. சுமார் 2.25 ஆண்டுகளாக தொழிலில் மனவேதனையும் தொழில் முடக்கமும் வந்து கிடக்கு. இந்த முடக்கத்துக்கு இடையில கைகால்கள் உணர்ச்சியற்ற நிலையும் ஏற்பட்டு தொழிலை பார்க்க முடியாத சூழ்நிலையும், உன் சொல்லுக்கு கட்டுப்படாத சில நண்பர்கள் மனிதர்கள் அவர்களை வச்சு வேலை வாங்க முடியாத துன்பமும் நடக்கு. அதனால் என் தொழிலையும் நல்லாக்கணும், என் உடம்பையும் நல்லாக்கணும், அங்கே இருக்க தீய சக்தியும் விளக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு காலம்னு சொல்லலாம். அதனால் இப்போ உன்னுடைய பற்றைக்குள்ள நான் இறங்குதேன். இருக்கக்கூடிய தீயவைகளை விலக்கி தொழிலை தொடங்கிட்டப்பா. வெற்றியாக நடக்கலாம். கைகால்கள் பிளத்தையும் தந்து உனக்கு வெற்றியாக்கி தரேன். சக்தியாக நடக்கும். கருப்பசாமி, திருவண்ணாமலை, 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 ஓடியா ஓடியா ஓடியா. வா, சத்தமிடாமல் இருக்க மாட்டே நீ? நீ சத்தமிடாமல் இருக்க மாட்டியா? என்ன வேலை பார்க்குறீங்க? ஆசிரியர். பிள்ளைகளை சத்தமிடாமல் இருக்க மாட்டியான்னு சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அதான் பார்த்தேன். என்ன ஆசிரியர்? செகண்ட் கிரேட் ஆசிரியரா? பேட்டி. உடல்நிலை, உடல் உன் உடலப்பை பற்றி தெரியாமலே அடுத்தவருக்கு என்ன உடற்பயிற்சி சொல்லி கொடுக்க? கால் வந்துட்டு வா. நீ என்ன செய்த? சரி. ஆசிரியர்னா என்ன அர்த்தம்? அது இங்கிலீஷில். உண்மையிலே தமிழில் ஆசிரியர்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஆசி என்றால் குற்றம், இரியல் என்றால் நீக்கல், குற்றம் களைவோர்கள் என்பது பொருள். அதுதான் ஆசிரியர் என்பது பொருளாகும். புரியுதா? தமிழில் நிகண்டு படிச்சிருக்கீங்களா? சூடாவணி நிகண்டு, பிங்கள நிகண்டுன்னு. இங்கிலீஷில் டிக்ஷனரி படிச்சிருக்கல? அதை மாதிரி தமிழுக்கு ஒரு டிக்ஷனரி இருக்குது. புரியுதா? அதான். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சுமார் 7 ஆண்டு காலங்களாக புத்திர பாக்கியத்தை நினைத்து கொஞ்சம் மனவேதனை இருந்துக்கிட்டு இருக்கு. என்ன? இதற்கிடையில் இவனுடைய உள்ளத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். போட்ட மாலை சரியா தப்பா? என்னது மாலை? எந்த மாலையா? என்ன மாலை? கல்யாணம் முடித்த மாலை சரிதானா தப்பா? அவளுக்கு நம்ம தகுதியான கணவனா? நமக்கு தகுதியான மனைவிதானா? ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனக்குழப்பம் இருக்க, நமக்கு ஒரு குழந்தை பிறக்க மாட்டுக்க, இதில் யார் பக்கத்தில் குறையுங்கிற ஒரு உள்ள குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குடா. வாஸ்தவமா இருக்கா இல்லையா? காலை விட்டுவாங்க. சாதகத்துலலாம் எந்த குறையும் இல்லை. உடனே நீ மனசு குழம்புதிய டக்குன்னு சாமி வேற இன்னும் என்னத்தையும் நெகட்டிவாக எதையும் சொல்லிடுவாரோ அப்படின்னு ஒரு உள்ளம். என்ன? சொல்லவே மாட்டேன், நல்லது தான் சொல்லுவேன், நல்லது தான் செய்வேன், கவலையே படக்கூடாது. ஜாதகத்தில் எந்த குறைகளுமே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு மாதிரி தான் ஊழ்வினை பயனை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். சிலப்பதிகாரம் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கியா? உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுதலும் அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றாவதும் ஊழ்வினை பயன் வந்து உருத்தூட்டுவதும் ஆகிய 3 நீதிகளை உணர்த்துவதுதான் சிலப்பதிகாரம். ஊழ்வினை பயன்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு இன்னும் 3.25 மாதம் கால அவகாசம் இருக்கு. அப்பொழுதுதான் ஒரு ஜீவனை கொண்டு வந்து
இந்த கற்பப்பையில் செலுத்தி அந்த பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய ஆக்கி வெற்றிவேல் முருகான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கு. சரிண்ணா? காலை விட்டுவாங்க. கொஞ்சம் பக்கத்தில் வந்து உட்காருங்க பார்ப்போம். இதற்கிடையில் இரவில் தூங்கும் பொழுது இன்னொரு தரம் காலில் வந்துட்டோம். என் பக்கத்தில் உள்ள எந்த பொருளையும் தடமாற்றம் செய்யக்கூடாது. தெரியுமா உனக்கு அதை பற்றி? கமண்டலத்து நீரை காக்கா தட்டியதுனால தான் காவிரி நதியே தோன்றுச்சுடா. அதனால இரவில் படுத்திருக்கும் பொழுது இவனுடைய உள்ளத்துக்குள்ள சைக்காட்டிக்ஸ் என்னது? மனவியல் பாதிப்பு, மனோதத்துவ ரீதியாக அவனுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது. நாம் உடம்புல நமக்கு பிணம் இருக்கா இல்லையா அப்படின்னு மேலெல்லாம் விறுவிறுன்னு விறுவிறுத்து உன்னோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இவனுக்கு முழுமையாக செயல்பட முடியாத குறைகள்லாம் இவன் உடம்புல இருக்கும். இருக்கா இல்லையா? அதே மாதிரி நமக்கு ஏதோ ஒரு சக்தியினுடைய குறைவு இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம், இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழிந்து போனால் நம்மளால் சரியாக வாழ முடியாது, சரியாக இயங்க முடியாதுங்கிற ஒரு உள்மன தாக்கம் இருக்கு. இதே மாதிரி வெளியில இருந்து ஏதேனும் ஒரு தாக்கல் ஏற்பட்டுருமோ, நமக்கு எதுவும் குழப்பம் ஏற்பட்டுருங்கிற ஒரு மனோதத்துவ ரீதியான பயத்தில் வெளியில் தரகாட்ட முடியாமல் பயந்துக்கிட்டாலே தான். உண்மையா இல்லையா? இதனால் இன்னொரு சிந்தனை, பிள்ளை இல்லைன்னு சொன்னால் ஆம்பளை பைய வேற பொண்டாட்டியை தேடிடுவான். உண்மையா இல்லையா? இவன் அப்படி தேடறதுக்கு தயாராக இல்லை. நம்ம மனைவியுடைய மனசில் எதுவும் வருத்தம் ஏற்பட்டு நம்மளை ஒரு மனக்குழப்பமான நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்துடக்கூடாது என்ற உள்பயம் அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்கு. இருக்கா இல்லையால? உத்தமி அப்படி நினைக்கலாமல? முட்டா பேர காலன்ட்டாடா அடிக்கலாம்ல? என் பிள்ளைய அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா? அதனால இந்த இடத்துல இதை எதுக்கு நான் வெளிச்சமா சொல்லுதேன் அப்படின்னு சொன்னா, உங்கள் உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்க வெளியே எடுக்கணும்னா துணியை என்ன செய்யணும்? நல்லா சோப்படணும், அடித்து துவைக்கணும் வேண்டாமா? இப்போ அதைத்தான் நான் செஞ்சுருக்கேன். உன் உள்ளத்தை துணியாக நினச்சிக்கா, நான் சொல்லுத வார்த்தையை சோப்பாக எடுத்துக்கா, உன் மனதில் வரக்கூடிய வார்த்தையை அடியாக நினச்சிக்கா. அந்த அழுக்கு இந்த நொடிப்பொழுதுல இருந்து தீருது. இவன் உடம்புக்கு இன்னைக்கு நான் என் சக்தியை கொடுப்பேன். இன்னையிலிருந்து அருமையான வாழ்க்கையை சந்தோஷமாக தொடங்கி 3 மாதங்களுக்கு பிறகு உன் கற்பத்தில் ஒரு குழந்தையை உருவாக்கி தரேன். 2 ஒன்று போல கால் வந்துட்டு வாங்க. ஆமாடா, கால் வந்துட்டு வாடா. நீங்கள் என்னத்தையா படிச்சுட்டு கற்பனை விட்டு அலைவ உதவி, அதுக்கு நானா பொறுப்பு. கொடுங்கப்பா கத்தியை தீட்டாதே மகனே, உன் புத்தியை தீட்டு. கண்ண மூடு, தொடாம இருமா கொஞ்ச நேரத்துக்கு. என்னையே நினச்சிக்காடா. இந்தாடா கொடி. நரம்புகள் முறுக்கேறும், மனம் பக்குவப்படும், தெளிவான நிலை தோன்றும், மனப்பதட்டம் தீரும், உண்மையான உறக்கம் தோன்றும், இந்தா உடல் நடுக்கம் தீரும். இந்தா தேய்ச்சி குளிச்சுக்கா. இன்னையிலேருந்து என்ன நினச்சிக்கால, இரவும் பகலுமாக சந்தோஷமாக இருங்க மக்கா. இந்தா செல்வாக்காரு. அதுக்கு தாண்ட அந்த சக்தியை கொடுத்துருக்கேன். உன் கூடவே இருப்பேன், வெற்றி உண்டு. தைரியமாக செயல்படு. இந்த மகனே இருந்து என் அன்னதானத்தை சாப்பிட்டு ஆனந்தம் அடைஞ்சு போங்க. உட்காருங்க. கருப்பசாமி, சென்னை மாநகர் யாரும் வந்திருக்கா? சென்னை வந்திருக்கலாப்பா? வரலாம். மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ். ஈராண்டு காலங்களாக நடத்துகிற தொழிலில் மனவேதனையும் நஷ்டமும் நடக்குடா. வாஸ்தவமா? இதில் ஒரு சில வாக்குவாதங்களால் வழக்கு ஏற்பட்டுருமோங்கிற நிலைமையும் தோன்றிடுதுடா. உண்மையா? ஒரு சட்டம் சொந்தமான ஒரு நோட்டீஸ் ஒன்று உன் தொழிலுக்கு ஏற்பட்டிருக்காது. என்னடாது ஏற்பாடு ஆகிடுதுடா. கவலைப்படாத, உன் பக்கத்தில் சாதகமாக ஆக்கி தருவேன். கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வா. ஆக்கப்பூர்வமாக செய்வோம்னு சொல்லி வகையில்லாத கடன்களை பெற்று விட்டோம். உண்மையா இல்லையா?
அதை தீர்க்கிறதுக்காக செக்யூரிட்டி கொடுத்த பொருள்கள்லாம் இன்னைக்கு வலிமை இழந்து போச்சு. வாஸ்தவமா? அதனால் இந்த கடன்களையும் தீர்க்கணும், அடுத்துள்ள தொழிலையும் நாட்டணும். இனிமேல் கூட்டு தொழில் சரி வராதுங்கிற முடிவு உன் உள்ளத்தில் தோன்றியாச்சு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு பணம் வேணுமே, கடன் வாங்கி இந்த கடனை அடைக்கிறதா, அல்லது இதை இப்போ இருக்கிற தொழிலை நிறுத்திட்டு வேறு தொழிலை பார்த்து செய்யலாமா, அதுக்கு என்ன ஐடியா பண்ணால் சரி வருங்கிற ஒரு குழப்பமான நிலைகளில் என்னை பார்க்க வந்திருக்க. கல்லுன்ட்டு வா, கொஞ்சம் டீ கூடையா, வாடா செல்லக்குட்டி பேர. இதற்கிடையில் ஒரு பொம்பளையை வச்சு கொஞ்சம் மனக்குழப்பமும் வேதனையும் ஏற்பட்டு போச்சு. ஆனால் அது ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுங்கிறத பாலியல் சம்பந்தமான விஷயம் அல்ல நான் சொல்கிறது, புரியுதா? தொழில் இடைஞ்சல் சம்பந்தமான விஷயம், புரியுதா? அதனால் அந்த இடைஞ்சலை தீர்த்து தந்துடுறேன். வேற உனக்கு என்னடா வேணும்? ஆரம்பிச்சுருவோண்டா, ஏன் கவலைப்படுற? இது என்ன மாதம்? மார்ச் மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே ஆரம்பிப்போம். பணம் கொண்டு வந்து தாரேன், என்னை வச்சு முன்னணியாக வச்சு ஆரம்பிச்சுக்கா, செல்வாக்காக இருக்க வைக்க, முன்னேறிடுவேன், கடனை பூரா தீர்த்துருந்தேன். ஓடு இல்லை, அன்னதானம் சாப்பிட்டு போடா. போடுங்க, கேட்காத இடையில உரைய போடு. கருப்பசாமி, ஆமாம் ஆமாம், கங்கை கொண்டான், கங்கை கொண்டான். காலன்ட்டு வா. என்னன்னு கேட்குறேன்? ஒரு பேனாடு, பேனா இருக்கா? வேறு பேனா வச்சுருக்கீங்களா? யாராவது பேனா இருந்தால் கொடுறா. ஒரு பேப்பர் கொடுறா. இந்த நீ வச்சுருக்கியா? ஒரு பேப்பர் கொடுமா, ஒரு பேப்பர் எடுத்துக்கா. பக்கத்தில் வா, உட்காரு. இந்தா ஒரு பேப்பர் கொடுப்பா, டக்குன்னு கொடு. எழுத தெரியுமாடா? உனக்கு எழுத தெரியுமா? கையெழுத்து மட்டும் போடுவேன், கெட்டிக்கார பையன். நீ எழுதுவியா? எத்தனை படிச்சிருக்க? இந்த பேர் எப்படி கல்யாணம் முடிச்ச? சொல்லலாம், எழுது பார்ப்போம். இஞ்சி 200 கிராம். எல்லாருமே இந்த மருந்தை மனசில் குறிச்சிக்காங்க. இஞ்சி 200 கிராம். நாட்டு வெங்காயம், சிறு வெங்காயம் 200 கிராம். எலுமிச்சை சாறு 3. என்னடா எலுமிச்சை? துளசி 50 கிராம். சரி, இந்த மூணையும் தனித்தனிய இஞ்சியை தனியாக இடித்து சாறு எடுக்கணும். போனெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, தயவு செய்து வருத்தப்பட வைக்காதீங்க. சிறு வெங்காயத்தை இடித்து சாறு எடுக்கணும், புரியுதா? எலுமிச்சம்பழம் சாறு ஒரு 50 மில்லி எடுத்துக்கணும். துளசி சாறு 50 மில்லி எடுத்துக்கணும். இந்த இஞ்சி சாறு இதெல்லாம் தனியாக எடுத்து வடிகட்டிட்டு இவைகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆற்றி காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவில் ஒரு முறை, இப்படி 7 நாளைக்கு கொடுத்து வரணும். கொடுத்த உடனே சுத்த தேன் 2 ஸ்பூன் கொடுத்துடணும். இவனுடைய நோய் தீர்ந்து போயிடும். கால் வந்துட்டு வா. என்னப்பா? அதே மாதிரி இப்போ உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது நிறைய ஆடு மாடுகளாக அந்த ஏரியாவில் கிடக்கு. உங்களுக்கு இருக்கா? அதில் சில ஆடு மாடுகளால் நஷ்டமும் ஏற்பட்டு உயிரும் போயிருக்கு. உண்மைதானா? இந்த விஷயங்களெல்லாம் போய் தேடி பார்த்தேன், எதுவும் செய்வன உயிரை வச்சுருக்காங்களான்னு பார்த்தேன். இடம் மனை சம்பந்தமான சில குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. நீதிமன்றத்துக்குள்ளே இருந்து ஒரு கேஸு பேசக்கூடிய நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கு. வாஸ்தவமா? அந்த கேஸை அடித்து தர முடியுமா முடியாதா அப்படின்னு நான் கேட்டேன். முடியும். 7வது மாதத்தில் உன் கேஸு வெற்றி ஆகிடுது. சந்தோஷமா இரு. என்னடா செய்வ? கோயிலுக்கு கட்டடம் நடக்கு, என்ன செய்வ சொல்லு. வா, பக்கத்தில் வா. பில்லு பாஸ் ஆகிடுது, பணத்தை வாங்கிக்காடா. சந்தோஷமா இரு. இந்தா அந்த வேலை இந்த மாதத்தில் உனக்கு அறிகுறி கொடுக்குறேன். வார பௌர்ணமிக்கு வந்து சேரு. அடுத்து வள்ளியூர். வள்ளியூரிலே குடிகொண்ட வள்ளியூர். வள்ளியூர் பக்கத்தில் ஒரு உட்கிராமம். வரலன்னா நான் அதையும் சொல்லுவேன். கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தம்பா. உன் பிள்ளைய பற்றி என்னப்பா சொல்லணும்? நீ தான் சொல்லணும். நான் ஒன்றும் சொல்ல என்னால் முடியாது. நீ தான் சொல்லணும். என்ன எல்லாமே தெரிஞ்சு போனதை பார்த்து வந்தாள். நான் 3 மாதம் அலைஞ்சு பார்க்க, எனக்கு எங்கேயும் இல்லை. அந்த பதில் கிடைக்கிறதுக்கு இன்னும் 9 நாள் கால அவகாசம் இருக்குது. அதனால்
இப்போ உனக்கு நான் உத்தரவு கனியை தந்து உன்னை அமைதிப்படுத்துதேன். பொறுமையாக இருந்துக்காப்பா. உண்மையாக தான் சொல்லேன், போய் சொல்லேன் நானே சாமி. சத்தியம்தான் நீ சொன்ன. வெற்றி உண்டு. நான் நம்புறதா அல்லது அவனை விட்டு வெளியே போகிறதா, 2 கட்ட நிலையில் என் மனசு பாதிக்கப்பட்டிருக்க, இதுக்கு ஒரு முடிவு எனக்கு சொல்லணும் ஐயான்னு நீ அவன் ஏங்குத. இப்போ அவனையும் விட முடியலை, பொன்பொருளையும் விட முடியலை, தானும் வாழ முடியலை. இதுக்கு ஒரு முடிவு வேணும்னு நினைக்க நான் அவனை போய் பார்த்தேன். கால் வந்துட்டு வா. அவன் இன்னொரு பொம்பளை தோளில் கையை போட்டுருக்கான். அவனை பார்த்தேன், இன்னொரு பொம்பளை தோளில் கையை போட்டுக்கு நிற்கான். என்னம்மா இவளை மச்சான் நீ என்னை கொண்டாலும் பரவாயில்ல, உன்னை விட்டு நான் போக மாட்டேன். யோக்கியம் இல்லை நீ, கழுத்தை அறுத்தாலும் நான் சம்மதத்தோடு அறுத்தமும் நீ ஸ்டேஷனில் போய் சொல்லிடு, ஒன்றும் நினைக்க வேண்டாம். என்ன உன்ன மாதிரி இடிச்சவாய் இந்த உலகத்திலே கிடையாது, முட்டாப்பே மோளை. காலில் வந்துட்டு வந்தாட மச்சான் வச்சான் அப்படின்ட்டு. இதற்கிடையில் உனக்கு முதல் தரத்தில் உள்ள வாழ்க்கை பிரிந்து போனதுனால தான் அந்த பிரச்சனை. இப்போ இவன் பல லட்சங்களை சுருட்டி கையில் வச்சுக்கிட்டான். அதனால் இன்னொரு ஆள்கிட்டையும் சில லட்சங்களை வாங்கிறதுக்கு ஏற்பாடு ஆகிட்டான். அவன் செண்டிங் போடுவான்னு பார்த்தேன், அவன் ஒன்று நொண்டிங் போட்டுட்டான். சரியா? அதனால் இந்த பையன் ஆப்பையை கிண்டுனாலும் கிண்டுனா, வாய்ப்பாயத்தில் இவளுக்கு சக்கரை பொங்கலை வாயில் கிண்டுனான். கொடுத்தானா? கொடுக்கல. ஆக அவனை திருத்த முடியுமா அப்படின்னு பார்க்க கண்டம் மூட பார்ப்போம். உணர்ச்சியை அடக்கு, அழுகையை குறை. நாங்கள்லாம் அழுது முடிச்சிட்டோம். அவனை திருத்தி உன் பொருளை வாங்கி தந்துடுவேன், 2ஆம் தரம் பிரிஞ்சு போயிடுவான். போதுமா? கால் வந்துட்டு வா போ. அவனை எங்கே திருத்த? எரும மாட்டை போய் பசுமாடாக்க முடியுமா? முடியுமா குட்டி? சொல்லு. முடியாதுன்னு சொல்லு. முடியாது. அதனால் எரும மாடு மாதிரி, எரும மாட்டை பசுமாடு மாதிரி கலர் அடித்து கொண்டு வந்து விட்டு உன் பொருளை பூரா கொண்டு வந்து சேர்த்துறேன். பாதி தான் தருவான். போன வீடு போனது தான். இந்தா வாங்கி தரேன், பிள்ளைகளோட போய் சேர்ந்துருந்துக்கா. இன்னும் இந்த எடுப்பு எடுக்காத. ஓடு 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 ஓடு.